ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் லைஃப் செவல். நம்ம இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ராகி மாவில் இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டயட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். இந்த ராகி இட்லி ராகியை ஊற வச்சு அரைச்சி தான் செய்வாங்க. இன்றைக்கி ராகி மாவில் எப்படி செய்கிறதுன்னு நான் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு உளுந்து எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்திருக்கேன். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு மாவு அரைச்சி எடுத்துக்கணும். தேவைப்பட்டால் நீங்கள் ஐஸ் டியூப் சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா மாவு சூடாகாமல் இருக்கும். இது கூட நான் 2 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கிறேன். 1/2 கப்பு உளுந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 கப்பு ராகி மாவு சேர்த்தா சரியாக இருக்கும். எந்த கப்பில் உளுந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ராகி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ 2 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஓரளவுக்கு கலந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வரமாவு நம்ம கரைக்கும் பொழுது கட்டிகள் விழும். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் கரண்டியில் இல்லைன்னா அரிசி மாவு நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, கையில் கூட நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். மாவு இந்த பதத்தில் இருந்ததுன்னா புளிச்சு வரும்பொழுது சரியாக இருக்கும். இப்போ சைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம துடைச்சி விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். இந்த மாவு மினிமம் ஒரு 8 ஹவர்ஸில் நல்லா புளிச்சு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றினோன்னா நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி மூடி வச்சு நான் ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், 8 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு சூப்பராக பொங்கி வந்திருக்கு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இதே மாவில் நம்ம தோசையை ஊற்றிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். பொங்கி வரும் பொழுது உளுந்து மேலால் இருக்கும், அதனால ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நான் இந்த மாவு இந்த பதத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். இப்போ இதை நான் இட்லி ஊற்றிக்க போகிறேன். நான் இன்னைக்கு இட்லி தட்டில் துணி சேர்த்து தான் ஊற்ற போகிறேன். எண்ணெய் தடவர இட்லி தட்டு இருந்தால் அதில் கூட ஊற்றிக்கலாம், அதுவும் நல்லா வரும். ஒரு குழிக்கு ஒரு கரண்டி ஊற்றினாவே சரியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றி நம்ம இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம். ஆல்ரெடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடாக்கி வச்சுருக்கேன், அதில் வச்சு மூடி வச்சிடலாம். அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த இட்லி நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், கம்பியில் ஒட்டாமல் வந்துருச்சு. ஸோ இட்லி நல்லா வெந்துடுச்சு. நம்ம இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். நான் எடுத்த இட்லியை இந்த பிளேட்டில் கொட்ட போகிறேன். பாருங்கள், கொஞ்சம் கூட துணியில் ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. இட்லியும் நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், நல்லா மெதுன்னு இருக்குது. இந்த ரேஷியோவில் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இது கூட நான் இன்றைக்கி மல்லி சட்னியும் காளான் கிரேவி வச்சு தான் சர்வ் பண்ணுறேன். இது கூடவே நிலக்கடலை சட்னி வச்சு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.
இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட அப்டேட் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.